ஹலோ மச்சி. ஹலோ சொல்டா. என்ன சொல்லுடா, டைமை பத்தியா? நம்ம லோகேஷ் வீட்டுக்கு போகணும், கிளம்பிட்டியா? நான் எப்போ ரெடிடா. சரி, அப்படியே வரவில்லை கார்த்தியை கூப்பிட்டு வந்துரு. அவனா? அவன் எதுக்குடா? இல்லைடா, நெக்ஸ்ட் மந்த் நான் இன்டர்ன்ஷிப் போகிறேன் பெங்களூருக்கு. ஸோ என்னடா சொல்கிற? சரி, ஓகே ஓகே, அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாதவள, நீ அப்படியே கூட்டு வா அவனை. அவனை வச்சு டைம் பாஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் தான் காண்டாயிர போகிறான்டா. அவனா? சரி சரி, கூட்டிகிட்டு வந்து சேர்றேன். ஹலோ சொல்லு. ஈவினிங் நீ ஃப்ரீயா? ஈவினிங் பிஸி தான், ஆனால் உனக்குனா ஆல் டைம் ஃப்ரீ. மீட் பண்ணலாமா? எப்போன்னு மட்டும் சொல்லு, சும்மா கன் மாதிரி வந்துடு. ஓகே, ஈவினிங் 5 o'clock காலேஜ் கிட்ட இருக்க அந்த ஜங்ஷன் கிட்ட. டன் டீல். தோ இப்போவே கிளம்பி வரேன். இவனுக்கு வேற ஏதோ இம்பார்ட்டன்ட் மேட்டர்னு வராங்களே, அதுக்குள்ள கிளம்பிட வேண்டியதுதான். ரைட்டு, சைட் தான் செட்டோட வருது. ஸோ வை ஆர் வி ஹியர்? மச்சி, இங்கிலீஷ் டியூஷன்லாம் போயிருக்கான்டா. டேய் உண்மையை சொல்லு, வீட்டாட்ல வந்த வேலைக்காரியை பார்த்து போய் சேர்ந்த நாய் தானே நீயே? டியூஷனை பற்றி மட்டும் பேசாதடா. இப்போ இவன் டெவலம் டெம்டேஷன் வரான். உன்னை பார்த்து தான். சி போங்க, வெக்கமா வருது. போன வாட்டி நீ வெக்கப்பட்டதை பார்த்தது இருந்தே பல நாளா எனக்கு எதுவுமே வரலடா. ப்ளீஸ் விட்டுரு. டேய் அதை விடுறா, நம்ம விவேக் மேட்ரு கேளு. தலை வீட்டு பக்கத்து ஒரு ஸ்வீட் ஃபேமிலி என்டர்டெய்னிங் என்ட்ரிங் ரெண்டும் ஒண்ணுதான், சொல்லு. அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல டியூஷன் எடுக்கிற வாய்ஸை கேட்டு தலை மயங்கிடுச்சு. பொண்ணை பார்த்தா இவன் தான் ஆன்டி ஹீரோ ஆச்சுடா. ஆன்டியா இருந்தாலும் பரவாயில்லடா, அவன் அப்பனுக்கு பொம்பளை வாய்ஸ். ஆனா செம்ம வாய்ஸ் தெரியுமா? அடப்பாவி, அவனா நீயே? உன் ஆளுக்கு அந்த ஆளு எவ்வளவோ பரவாயில்ல. மச்சி உனக்கு ஒரு ஆளாடா? அதனால உனக்கு ஒரு ஆளாடா. கார்த்தியை பத்தி என்ன நினைச்சேன்? அவனுக்கு இருக்கிற திறமைக்கு ஆயாவை கூட கரெக்ட் பண்ண முடியாது, அதானே? என்ன மச்சி இப்படி சொல்ற? நண்பன்டா. டேய் ஏன்டா சீரியஸ் ஆகுற? சாரிடா. இல்லடா, உன்னை அசிங்கப்படுத்தலாம் கூட தெரியாம என்ன கன்வின்ஸ் பண்ற பத்தியா? உன்ன மாதிரி கேன பையில பார்த்ததே இல்லடா. சும்மா இருங்கடா. நீ சொல்ற ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றதானே நீ எப்படிடா பண்ணுவ? நீங்களாம் என் கூட இருக்க சத்தியமா தான் நான் பண்ணவே மாட்டேன்டா. நம்ம கார்த்தி என்ன பண்ணிக்கிறான்னா, நேச்சுரல்ஸ்ல போய் முடி வெட்டிக்கின்னு ஃபேஷியலு பேசிக் சொக்காலாம் வாங்கி போட்டுக்கின்னு ஃபேஸர் பைக் எடுத்துக்கின்னு லிப்டிக் மைலாம் போட்டுக்கின்னு சும்மா வேற மாதிரி போனான்டா. நீ சொல்றதே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு. அப்புறம் என்னாச்சு சொல்லு. அப்புறம் என்ன, அந்த பொண்ணுக்கு சிங்கத்தை அடையாளமே தெரியல. ஆனா அதுக்கெல்லாம் சிங்கம் அசரவே இல்லை. நல்லா இம்மா பெரிய தாமரை பூவா எடுத்துக்கின்னு நேரா க்ளோஸ் அப்ல போய் நின்ட்டான். என்னடா தாமரை பூல வச்சுக்கு? சுனாமியே வந்தாலும் சாரோட காதல் அப்படியே மிதக்குமா. மேல சொல்லு. இவன் போய் சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணே சொல்லிடுச்சு, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஏதாச்சும் ட்ராமாலேருந்து ஓடி வந்துட்டீங்களா? பார்க்க பவர் ஸ்டாருக்கு 2 போடுற மாதிரி இருக்காண்டின்னு சொல்லி பலாத்காரம் பண்ணி அனுப்பிச்சிருச்சு. டேய் அடங்குடா, நாங்க யாருமே சிரிக்கல. என்னதான்டா இந்த இம்பார்ட்டன்ட் மேட்ரு? எதுக்குடா இந்த மீட்டிங்கு? என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? டேய் இவன் தான் அரேஞ்ச் பண்ணா, இவனு கேளு. என்ன நீ தானே எல்லாரையும் கூப்பிட்ட? அவரே கூப்பிடுவாராம், அவரே கால் பண்ணுவாராம். கேட்டா என்ன மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகுறது. கோயால என்ன பார்த்தா எப்பறம் தெரியுது உங்களுக்கு? கேட்டு வர தெரியுமா? பார்த்தாலே தெரியா?
சபா தயவு செஞ்சு சொல்லி தொலைங்கடா. நீ தாண்டா மீனாட்சி என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டுருக்கா. உங்களுக்காக நான் அதை கூட கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் பாத்தியா? என் புத்தியை நான் செருப்பாலேயே தாண்டா அடிக்கிறேன். நான் ஒரு மேட்ராடா. எங்க கார்த்தியை பாரு, சும்மா 15 அரியர் வச்சு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கான். யாரா சொன்னா நான் ஃபீல் பண்ணலன்னு? மைக்ரோ ப்ராசர் எக்ஸாம் நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? செருப்பால் அடி நாயே. நீ பண்ண வேலைக்கு நாங்க தான்டா ஃபீல் பண்ணோம். அப்படி என்னடா பண்ணோம்? என்னடா அங்க சிக்னல் கொடுக்குற? கொஞ்சம் கலரா இருக்குன்னு உடனே கரெக்ட் பண்ண பாக்குறியா? கொன்னுடுவேன். நீ சொல்றா மச்சான். எக்ஸாம் ஹால்ல நான் இங்க, அவன் அங்க, நடுவுல இந்த மலை குரங்கு. கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் எழுதி ஒரு ஹவர் முன்னாடியே இவன்ட்ட கொடுத்து பாஸ் பண்ண சொன்னேன். நான் பாஸ் தானே பண்ணேன். டேய் நீ மட்டும் தான்டா பாஸ் பண்ண. விட்றா அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. இங்க விட்டேன். கடைசி 10 நிமிஷம் வரைக்கும் இவன் தண்டா வச்சிருந்தான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, இன்விஜிலேட்டர் வர நேரமா பார்த்து பேப்பரை கொண்டு வந்து நேரா நீட்டிட்டான். அவர் அதை அப்படியே வாங்கி என்னையும் இவனையும் மாறி மாறி பார்த்தாரு. அது எப்படி கேக்குறான்ல, சொல்லு. இல்லடா, பொதுவா ஒரு லெட்டரை பாஸ் பண்ண சொன்னா நீ எப்படி பாஸ் பண்ணுவ? ஆன்சர் பேப்பர் உனக்கு லெட்டரா? சரி, பொதுவா பாஸ் பண்ணது இருக்கட்டும். சார் எப்படி பாஸ் பண்ணீங்க? ஃப்ரம் நம்ம விவேக் டு விஜய்னு போட்டு அட்ரான. சரி ஓகே மச்சி, நாங்க கிளம்புறோம். ஏய் என்னது இது? செல்லு. நான் பல்லு நான் சொன்னேன். எதுக்கு நான் திடீர்னு மீட்டிங்கு? ஏதோ இம்பார்ட்டன்ட் மேட்டர்னு சொல்லி லாக்க போட்டு கடைசியில் ஒண்ணுமே சொல்லாம கிளம்புறீங்க. சஸ்பென்ஸோடவே சாவிடா. செருப்பாலடி நாயே, பஞ்சலாக்கா பேசுற. என்னதான்டா மேட்ரு? தயவு செஞ்சு சொல்லுங்கடா. தலையே வெடிச்சிடும் போல இருக்குடாடி. மச்சி அது ஒரு சப்ப மேட்டரா, சொன்னா நீயே காரி துப்புவ. இப்ப எதுக்கு என்ன தேவையில்ல அப்படியே உட்கார வச்சு கழுத்து இருக்கிறீங்க? லூசு பசங்களா, போடா மொட்டை தலையா. மேட்டா சொல்லு. அது ஒன்றும் இல்லடா, நீ நீ மீட் பண்ண போறிய ஒரு பொண்ணு, அவ உன்னை ரொமான்ஸ் பண்ண கூப்பிடலடா, ரவுண்டு கட்ட கூப்பிட்டுருக்கா. மேட்ரு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க அண்ணா ஆளோட உன்னை அடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏரியா பசங்க மூலியமா எனக்கு நியூஸ் வந்தது. ஸோ தான் உன்னை தடுக்கலாம்னு. அடி பாய் மவளே, என்னை வச்சு எவ்வளவு பெரிய சதி வலைய பின்னிருக்கா. நான் அந்த அளவுக்கு வர்த்தி இல்லையடா. என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே அந்த பக்கம் போயிருந்திருக்க மாட்டேனே. எதுக்குற அந்த தேவையில்லாத பில்டப்பு? ஒருத்தனை உட்கார வச்சு வெறுப்பேற்றதுல உங்களுக்கு அவ்வளோ சுகம் இல்லை. நான் மச்சி நீ எவ்வளோ பெரிய டெரரு. நீ பாட்டுக்கு எங்ககிட்டயும் ஆள் இருக்கு, பொருள்லாம் எடுத்துருவான்னு சொல்லி எங்க உசுர வாங்குவ. தெரு தெருவா பைக்ல அலைய விட்டு கடைசியில் உங்க வீட்டு முன்னாடியே நிறுத்தி ஏரியா ரவுடின்னு எங்க தாலியா இருப்ப. சரி ஓகே மச்சி, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். பாய்டா. அவனை வச்சு திகில் படம் காட்டினீங்க, ஓகே. எனக்கு என்ன இவ்வளோ நேரம் சஸ்பென்ஸு? இந்த மொக்க மேட்ரு ஏன்னா என்கிட்ட சொல்லாமல் கூப்பிட்டு வந்தீங்க? நான் சொல்லலை, சிங்கம் காண்டா ஒன்று. இப்போ லோகேஷ் ஒரு பொண்ணை பற்றி பேசினால, அந்த பொண்ணு செத்து போய் 4 மாதம் ஆகுது. என்னடா சொல்கிற? கீழே வாடா சொல்கிறேன். டே விவேக், இன்னும் எத்தனை கதைடா சொல்ல போறீங்க? இந்த வாட்டி நான் ஏமாற மாட்டேன்டா. இதே தேர்ஸ்டே இதே டைம் லோகேஷ் அந்த பொண்ணை 4 மாதத்துக்கு முன்னாடி மீட் பண்ண போனான். போகிறதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆக்சிடென்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லை, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு ஒரு ஃபீல். போக போக கில்ட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. He became schizophrenic.
என்னடா சொல்ற? நல்லா தானடா இருந்தான். இரு நான் போய் பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் உண்மையா? அவனுக்கு நிறையா அன்எக்ஸ்பிளைனபிள் இன்ஜுரிஸ். அவனுக்கு ஆக்சிடென்ட் போய் சொல்லி தான் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு அங்கே போய் தான் இப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த பொண்ணோட பேசுற மாதிரி தனியா பேசுற மாதிரி இமேஜினேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம டெலியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. காதுல பேசுற மாதிரி அவனுக்கு வாய்ஸ் கேட்கும், அந்த கேர்ள் கூட பேசுற மாதிரி வாய்ஸஸ் கேட்கும், சரியா சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், தனிமையா ஏதாவது யோசிச்சுட்டே வந்து உக்காந்துட்டு இருப்பான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீசோஃபீனியாவுடைய அறிகுறிகள்னு சொல்லலாம். ஹலோ சொல்லு. ஈவினிங் நீ ஃப்ரீயா? பிஸி தான், ஆனா உனக்கு நான் ஆல் டைம் ஃப்ரீ. மீட் பண்ணலாமா? எப்போன்னு மட்டும் சொல்லு, கன் மாதிரி வந்துடுறேன். ஈவினிங் ஒரு 5 o'clock காலேஜ் பக்கத்தில் இருக்க. டயக்னாசிஸ்க்கு அப்புறம் நாளடைவில் இதெல்லாம் மறந்து போயிடுவான், he will become நார்மல்னு சொன்னாங்க. பட் இந்த மீன் டைம் இதெல்லாம் தெரிய வந்தால் நிறையா ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்க. ஸோ தான் எல்லா தேர்ஸ்டேவும் இந்த டைமுக்கு அவன் கிளம்பும் போது நாங்கள் இங்கே வந்துட்டு அவனை போக விடாத மாதிரி நம்ப வச்சுட்ருக்கோம். இதேண்டா முதல்ல என்கிட்ட சொல்ல சொல்லியிருந்தா தைரியமா அங்க வந்து உட்காந்துருப்பியா? ஹே இன்னும் என்னடா? இல்லை, இவ்வளோ நேரம் நம்ம இங்கே தானடா இருந்தோம். ஒரு வேளை நம்ம போனதுக்கப்புறம் அவன் உட்காந்து யோசிச்சு பார்த்து நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டானா? என்னடா எல்லாம் திடீர்னு வந்திருக்கீங்க?